வணக்கம். மை லார்ட் திரைப்படம் பார்த்தாச்சு. ஜோக்கர், குக்கு இது மாதிரி சிறந்த திரைப்படத்தை எடுத்த ராஜ்முருகன் இந்த படத்தை இயக்கியிருக்கிறதுனாலையும், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு அப்புறம் சசிகுமார் இந்த படத்தை நடிச்சிருக்கிறதுனாலையும் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படத்தில் இருக்கிற நிறை குறைகள், படம் பார்க்கலாமா, படம் தேருமா, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன குறைகள் இருக்கு, நிறைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நேர்மையா, யதார்த்தமா, நியாயமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவோட கடைசியில ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு சிறப்பாக பதில் சொல்றவங்கள அடுத்த வீடியோவில் அவங்க எல்லாருடைய பெயரையும் நம்ம வீடியோவுடைய முதல்ல காட்டலாம்னு நினைக்கிறோம். அதனால வீடியோ முழுசா பாருங்க, எல்லாத்துலயும் பங்கு கொள்ளுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம தொடர்ந்து பயணிப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். திரைக்கூடாது. முதல்ல படத்துல இருக்கிற நிறைகளை பார்த்துருவோம். படத்தோடைய முதல் பிளஸ் பாயிண்ட் படத்தோட கதை தான். அருமையான கதை. நீங்க ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்னி திருட்டை பற்றி தான் அந்த கதை. ஏழை மக்களை அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி எப்படி கிட்னி எல்லாம் எடுக்கிறாங்க, அதுல என்ன விதமான அரசியல் இருக்கு, உறுப்பு தானம் பண்றது, அதுல எப்படி மோசடி நடக்கிறது, அதை ஒரு சாதாரண மனிதன் எப்படி எதிர்கொள்றான், அவன் எப்படி அதுக்காக பழி வாங்குறான் அப்படிங்கிறத பத்தி தான் அந்த கதை. ரெண்டாவது பெரிய பிளஸ் பாயிண்ட் கதாபாத்திர தேர்வு. காஸ்டிங் அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. கதாநாயகியோட தேர்வுக்கு 100 மார்க் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கதாநாயகியை பர்ஃபெக்டா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பொண்ணு. ஆனா கோயில்பட்டியில ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படி இயல்பா அந்த பொண்ணு வாழ்ந்திருக்கு. நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். அற்புதமான நடிப்பு, அற்புதமான கதாபாத்திர தேர்வு. கதாநாயகன் சசிகுமார் படிக்காத ஒரு இயல்பான ஒரு வெகுளியான கதாபாத்திரத்தை நடிக்க முயற்சி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். கதாநாயகியோட கம்பேர் பண்ணும்போது கதாநாயகனுடைய நடிப்பு கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. அடுத்தது படத்தினுடைய முடிவு கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. படம் முடிச்சு வெளியே வரும்போது எவ்வளவு பணம் இருந்தாலும், எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும், அன்பு மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆழமா மனசுல பதிய வச்சு இயக்குனர் அனுப்பியிருக்காரு. ஒரு வள்ளலார் கொடுத்த அன்பை அப்படி ஒரு பெரிய வெளிச்சம் மாதிரி, இதயமுள்ள அப்படி ஒரு அன்பு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு படத்தை பார்த்துட்டு வந்த உடனே. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கிளைமேக்ஸ் தான் சொல்லணும். பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். எப்பவும் போல ராஜ்முருகன் படத்துல ஒரு அரசியல் இருக்கும், கம்யூனிஸ்ட் இருக்கும். அதெல்லாமே இந்த படத்துல இருக்கு. அந்த கம்யூனிஸ்டா நடிச்சவங்க, பத்திரிகையாளர் நடிச்சவரு, வில்லியா நடிச்சவங்க. பாபநாசம் படத்துல காவல்துறை பெண் அதிகாரியா ஒரு வில்லியா வருவாங்கல்ல, அவங்களதான் மத்திய அமைச்சராக போட்டிருக்காங்க. அற்புதமா கதாபாத்திரம், அருமையா நடிச்சிருக்காங்க. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லா கதாபாத்திரமும் ரொம்ப இயல்பா, அவங்க போட்டிருக்கிற உடையில இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இயல்பா இருக்கணும்ன்றதா பார்த்து பார்த்து செஞ்சது ரொம்ப அந்த படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். படத்தோட மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா திரைக்கதையில சில இடங்கள்ல ரொம்ப போர் அடிக்குது. நீங்க நல்ல கருத்து தான் சொல்றீங்க, தேவையான கருத்து தான் சொல்றீங்க. ஆனா அந்த போர் அடிக்காம நீங்க அதை சொன்னாதான் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சிறை படம் இப்ப சமீபத்தில் வந்துச்சுங்களா, கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற படம். அது கத்தியில் நடக்கிற மாதிரியான திரைக்கதை. அதை போர் அடிக்காம அந்த இயக்குனர் கொண்டு போனார்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த மாதிரி கொண்டு போகல. பிளாஷ்பேக்லாம் எப்படா முடியும், ஜவ்வு மாதிரி இழுக்குது அப்படின்னு தோணுது. அவ்வளோ தூரம் பிளாஷ்பேக் இழுக்கணுமா, அவ்வளோ தூரம் சொல்லணுமா? நிறைய இடங்கள்ல சுவாரஸ்யமே இல்லை. இந்த ஜோக்கர் படத்துல வந்த மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்கு, எல்லாம் கை தட்டுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி, அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. இயக்குனர் பல இடங்கள்ல அதை முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த இடத்துலலாம் ரசிகர்கள் சிரிப்பாங்க, இந்த இடத்துலலாம் விசிறடிப்பாங்க, இந்த இடம் பஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா சத்தியமா அந்த இடத்துல சிரிப்பும் வரல, அந்த இடத்துல ஒரு கூஸ் பம்பும் இல்லை. ரொம்ப அரசியல் நடி வந்துடக்கூடாது, எதிர்ப்பு வந்துடக்கூடாது, சென்சார்ல மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா பல இடங்கள்ல திரைக்கதையில ஜவ்வு மாதிரி இழுக்குது. எப்படா இந்த சீன் முடியும்னு தோணுது. ஆரம்பத்துல கொஞ்சம் விறுவிறுப்பா போற மாதிரி இருக்குது. கடைசி கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் படம் நல்லா விறுவிறுப்பா போகுது. இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் வசனம். அருமையான சீனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேத்த வசனம் போடலைன்னா அந்த சீனே சப்புன்னு ஆயிடுது. இந்த ஒரு அருமையான சீன் வருது, நான் கூட அந்த சீன்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போகும்போது வசனங்கள்லாம் ரொம்ப நார்மலா சப்புன்னு போயிருது. ராஜ்முருகன் அவர்கிட்ட வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்னன்னா, நீங்க அருமையா கதை யோசிக்கிறீங்க, யாரும் யோசிக்காத அளவுக்கு அருமையான கதை யோசிக்கிறீங்க, அருமையா கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா வசனத்திலையும் திரைக்கதையிலையும் கோட்டை விட்டீங்க இந்த படத்துல. அதனால கௌரவம் பார்க்காம வசனம் எழுதுறதுக்கும்
திரைக்கதை எழுதுறதுக்கும் வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா இனிமேல் எடுக்கிற படங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ பெரிய இயக்குனர்லாம் பாருங்களேன், சங்கர், மணிரத்னம், இவங்கெல்லாம் கௌரவமே பார்க்காம வசனமும் சில சமயம் திரைக்கதையும் கூட இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. படம் நல்லா வந்தால் போதும்னு அவங்க வந்து கதையும் இயக்கம் மட்டும் தான் கையில் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து ராஜமுருகன் ஃபியூச்சரில் பண்ணாருன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஏன்னா படத்தினுடைய வசனம் வந்து நிறைய இடத்துல உப்பு செப்பே இல்லாமல் இருக்கு. ஒரு காரசாரமான ஒரு கோர்ட் சீன்ல கூட நமக்கும் மத்திய அமைச்சருக்கும் தான் பிரச்சனையா அப்படின்னு வந்து முதல்ல சொல்லும் போதும் சரி, எல்லா இடங்கள்லயும் வந்து வசனங்கள் ஜவ்வு மாதிரி இழுக்குது, வசனங்கள் வந்து சப்புன்னு இருக்கு. அந்த வசனத்திலையும் திரைக்கதையிலையும் கூடுதல் கவனம் அவர் செலுத்தினார்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறீங்க, அதில் வந்து வசனமும் திரைக்கதையும் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா இது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து ஒரு நல்ல கதையை சொன்ன படம். இன்னைக்கு அடித்தட்டு மக்களிடத்தில் இருக்கிற வறுமை, அந்த வறுமையினால் அவங்க சுரண்டப்படுவது, அவங்களுடைய கிட்னி எடுக்கிறது, இந்த உறுப்பு தானம் பண்ணுறது, அதில் இருக்கிற அரசியல், அதில் இருக்கிற கார்பரேட், இல்லாத மனிதர்கள் வந்து ஒரு மனிதர்களாகவே இந்த உலகம் மதிக்கிறது இல்லை, அவங்கள வந்து ஒரு டோக்கன் மாதிரி, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து பதிவு பண்ணி தான் எல்லாரையும் அனுப்புறாரு. இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட், முதல் எடுத்த உடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டோடைய ஐடியா வந்து ரொம்ப நல்ல ஐடியா யோசிச்சிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக் லைவ்ல அந்த பாட்டை ஃபுல்லாக நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கு வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாட்டை கேட்கவும் நல்லா இருக்கு, அந்த பாட்டை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. பாட்டு ஓடிட்டே இருக்குது, கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது. அந்த கமெண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. யோசிச்சு அந்த கமெண்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த காலத்தில் இப்போ இருக்கிற மக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணால் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. சில பைத்தியாரத்தனமான கமெண்ட்டுகள், நல்ல கமெண்ட்டுகள்லாம் எப்படி வரும்னு சொல்லி அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கும். படத்தோட ஆரம்பத்திலே அது வர்றதுனால படத்துக்கு மேலே நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இன்னும் என்னென்னமா புதுசாக வச்சிருக்க போறாரு அப்படின்ட்டு. ஆனால் அந்த பாட்டு முடிஞ்சு ஃப்ளாஷ்பேக் வந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, படம் வந்து ஒரு தொய்வு வந்துடுது, ரொம்ப ஸ்லோவாகிடுது. படத்தோடைய ஃப்ளாஷ்பேக்கை நீங்கள் வந்து விலாவரியாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு இயக்குனருக்கு திறமை இருந்துச்சுன்னா அதை வந்து 5 நிமிஷத்துலையும் சொல்ல முடியும், 10 நிமிஷத்துலையும் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஓனாய மாட்டுக்குட்டியும் படத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஜஸ்ட் ஒரு மெழுகுவத்திலேயே சுற்றிக்கிட்டே சொல்லிட்டு போயிடுவார். அதுலேயே சொல்லலாம். நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் வந்து சிறை மாதிரி வேற சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஒரு ஸ்பீடாக வேகமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இன்னும் அந்த அரசியலுக்கு தேவையான, அந்த கதைக்கு தேவையான அதிரடியான வசனங்களை வச்சு கொண்டு போகலாம். அதில் தான் இயக்குனர் வந்து கோட்டை விட்டார்னு நினைக்கிறேன். ஜோக்கரோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஜோக்கர் அளவுக்கு இல்லை. அதே நேரத்தில் ஒரு நல்ல மெசேஜை கொண்டு வந்திருக்கிறதுனாலையும் கடைசியில் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நம் மனசுல வந்து நிறைவான, என்ன வாழ்க்கைனா என்ன, அன்புனா என்ன, ஒரு ஏழை கணவன் மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாசம் இருந்தா போதும், காசு பணம் முக்கியம் கிடையாது, அவங்களால நிம்மதியாக வாழ முடியும். கோடிக்கணக்கில் 10,000 கோடி 20,000 கோடி சொத்து வச்சிருந்தாலும் உங்களுக்கு சுற்றியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நடிகர்களாகவும் நடிக்கிறவங்களாகவும் இருந்தா அந்த பணம் வந்து சுத்தமா வேஸ்ட்னு அந்த வள்ளலாருடைய பாட்டு, அந்த ஒளி வந்து நமக்குள்ளாரியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஓவராலா பார்க்கும்போது ஒரு சில குறைகள் இருந்தா கூட ஒரு நல்ல மெசேஜை ரொம்ப அழுத்தமா கடைசியில சொல்லி நம்ம கிட்ட அனுப்புறாங்க. அதனால நல்ல படங்களை விரும்புகிறவர்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம ஊக்குவிக்கும் போதுதான் ராஜமுருகன் மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லுகிற இயக்குனர்கள் அடுத்தடுத்த படங்களை அவங்களால எடுக்க முடியும். ஓவராலா பார்க்கும்போது குறைகளை விட நிறைகள் தான் நல்லா இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னா, தியேட்டர்ல படம் பார்க்கும்போது உங்களை எல்லாம் செக் பண்ணி அனுப்புறாங்க. உள்ள வந்து தண்ணியோ பிஸ்கட்டோ எதுவுமே கொண்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அது நியாயமா, நியாயம் இல்லையா? நியாயம்னா ஏன் நியாயம் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து நியாயமே இல்லைன்னா ஏன் நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க. சிறப்பா கமெண்ட் பண்ணுகிற மக்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஆரம்பத்தில் அவங்களோட கமெண்ட் எல்லாம் போட்டு அவங்கள கௌரவப்படுத்தலான் இருக்கிறோம். இப்போதைக்கு கௌரவம் தான் படுத்த முடியும். எதிர்காலத்தில் பரிசு கொடுக்கறதுக்கான முயற்சி செய்கிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறந்த திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இது திரைக்கூடம்.